ஏய் சண்முகம், வடங்க. என்னடா? டேய், இப்போ நம்ம அங்க போக வேண்டாம். என்னடா? ஏதோ அந்த வண்டியில முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கு, அதை எடுக்கணும்னு கம்பல் பண்ணி தானே கூட்டிட்டு வந்த. இங்க வந்து வேண்டாங்கிற? என்ன அந்த சிபிஐ மகேஷ்னு எல்லாரும் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்ப அந்த பைக் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும்னு வச்சுக்க. அந்த பைக் இருக்கிற விஷயம் தெரிஞ்சா யாராவது ஒருத்தரை நம்மளை தேடுறதுக்காக அங்க போட்டிருந்தாங்கன்னா நம்மளை பார்த்துருவாங்க இல்லையா? இப்ப நாம போய் வண்டி எடுத்தோம்னா நிச்சயமா அவங்களுக்கு சந்தேகம் வரும். நாம எதுக்கு அந்த வண்டி எடுக்கிறோம், நாம யாரு என்னதுங்கிற கேள்வி எல்லாம் வரும். கரெக்டா யோசிக்கிறடா சிவராமா. அந்த மகேஷ் கேடிப்பைய இதே மாதிரி யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு இப்போ வண்டி வேணும்ல. அதுக்கு வேற ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? இங்க வா. வாமா அஞ்சலி. என்ன அங்கிள் எவ்வளவு சீக்கிரமா வர சொன்னீங்க? அப்பாவை பார்த்த அஞ்சலி. என்ன சொல்றீங்க அங்கிள்? எங்க பாத்தீங்க? எப்போ வந்தாருமா, பார்த்துட்டு உடனே போயிட்டாருமா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் ஒரு முகத்தை பார்த்திருப்பேன்ல. இல்லம்மா, அவன் வேணான்னு நினைக்கிறான். சரி, அப்பா எப்படி இருக்காரு? அவனுக்கு ஒரு குறையும் இல்லம்மா, நல்லா இருக்கிறான். இந்த சிபிஐ பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதனால கொஞ்சம் பதட்டமா இருக்கிறான். எல்லாம் சரியாயிடுமா, பாத்துக்கலாம். என்னமோ தெரியல அங்கிள், உங்களை மட்டும்தான் அவரை ரகசியமா வந்து மீட் பண்ணிட்டு போறாரு. சரி, என்ன விஷயம் அங்கிள்? இந்தாம்மா. என்ன இது? நீயே பாருமா. எனக்கு ஒண்ணும் புரியலையே அஞ்சலி. இது எதுக்கு அவர் உனக்காக பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும்? பார்த்தா ஏதோ டயக்ராம் மாதிரி இருக்கு. ஓனர், அண்ணா என்ன சொல்றாரு? இது அப்பா கேரேஜ் நடத்தும் போது அவரே கைப்பட வரைஞ்சதான். ஓ, இது ஏதோ மிஷினுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாரு சத்யா. நோ, என்ன தெரியுதா உனக்கு? ஒருவேளை இது எதுனா ஒரு புதுசான கண்டுபிடிப்பா இருக்குமோ? அப்படிதான் இருக்குது ஓனர். இருக்கலாம் அஞ்சலி. ஏன்னா உங்க அப்பா வாழ்க்கையில பெருசா ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவரோட கனவெல்லாம் என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு. ஆனா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு மாச சம்பள வேலைக்கு போனதுனால அவரால் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியலம்மா. சத்யா, இந்த டயக்ராமை ஃபாலோ பண்ணி இந்த என்ஜினை நம்ம அசெம்பிள் பண்ணோம்னா இது எதுக்கானது? இதோட பெனிஃபிட் என்ன? ஏன் அப்பா இந்த டயக்ராமை நம்ம கிட்ட கொடுத்துருக்காருன்னு எல்லாமே தெரிஞ்சிடும்ல? நீங்க சொல்றது சரிதான், தெரிஞ்சிடும் ஓனர். அப்போ இமிடியேட்டா இந்த வேலைக்கு என்ன வேணுமோ அதை பார்ப்போம். சோபா, எல்லாம் முடிச்சு. இனிமே நல்ல காலம் தான் நமக்கு. கனெக்ஷனை குத்து ஆன் பண்ணா சும்மா மோட்டர் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஓடும் பாருங்க. கனெக்ஷனை கொடு. பெருசே சும்மா அதனா பண்ணாத்தினே இருக்காத. ஓடலன்னு வச்சுக்கோ. பாருங்க, இத காண்டி மாட்டினேன்னு வைங்க, சும்மா கட 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 கடன்னு ஓடும். ஆன் பண்ணு. மாட்டியாச்சா? இப்போ சுவிட்ச் ஆன் பண்றேன், எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாருங்க. இன்னும் ஓட மாட்டேங்குது. ஓவர் பில்டப் குத்துட்டோமே. ஓடுதா? ஓடும் ஓடும் ஓடலாம். இதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்ற மாதிரி செய். அந்த மோட்டரோட பிளக்க கட் பண்ணு. ஃபர்ஸ்ட் அந்த பிளக்க ரிமூவ் பண்ணு. எடுக்கிறேன் ஓனர், இருங்க. இதை டைட் பண்ணுவா? தான் சொல்றீங்க. சத்யா, இது என்ன மாதிரி இன்ஜின்?
இது பாக்குறதுக்கு ஈவி எலக்ட்ரிக்கல் மாதிரி தான் இருக்குது. ஆனா எலக்ட்ரிக்கல் இன்ஜின் மார்க்கெட்ல நிறைய இருக்குல்ல, இதுல என்ன ஸ்பெஷல்? இதை ஏதாவது ஒரு கார்ல மாட்டி ஃபுல்லா சார்ஜ் பண்ணி நம்ம செக் பண்ணோம்னா அப்போ என்ன ஸ்பெஷாலிட்டி நமக்கு தெரியும்ல. கரெக்ட் தான் ஓனர், நீங்க சொல்ற மாதிரி தான் பண்ணும். ஓனர் செஞ்சிடலாம். என் கணிப்படி அதாவது பாருங்க ப்ளூ காரு, அதுல காண்டி இந்த இன்ஜினை மாட்டி ஓட்டி பார்த்தோன்னு வைங்களேன், என்ன விஷயம்னு பர்ஃபெக்டா தெரிஞ்சிரும். நல்லா தெரியும். அதுல ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி எடுங்க, சீக்கிரமா எடு, எடுத்து நம்ம மாட்டி fix பாப்போம். பண்ணிடலாம். எடுங்க, எடுமா. டேய் எல்லாத்தையும் பார்த்து எடுறா. அங்கிள், சிவராமன் சார் சரியான பிஸ்துதாயா, இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டு போகிறாரு. ஆமா அங்கிள். என்னடாச்சு? வேற லெவலு. அங்கிள், ஒரு தடவை சார்ஜ் போட்டா கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த என்ஜின் மைலேஜ் கொடுக்குது அங்கிள். அப்பா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய புரட்சியை பண்ண போறாரு. அவரு பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. சரிம்மா, இப்ப அடுத்தது என்ன பண்ண போறீங்க? ஆ, சத்யா நீ சொல்லு. ஓனர், இது என்ன டெக்னாலஜின்னு சரியா தெரியல, ஆனா இதை நம்ம கண்டி ஓப்பன் மார்க்கெட் கொண்டு வந்தோன்னு வைங்களா, அது என் கம்பெனி பேட்டரி, அதனால தான் இது நல்லா மைலேஜ் தருதுன்னு அதை வச்சு விளாட்டு காட்டுவானுங்க ஓனர். அதனால இதை ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தோம்னா லைஃப் லாங் நமக்கு இந்த டெக்னாலஜி சம்பாரிச்சு கொடுக்கும். ஒர்த்து ஓனர் இது எனக்கு தெரிஞ்ச, அதான் சிவராமன் சாரோட ஆசையாகவும் இருக்கும். என்ன பெருசு, சீக்கிரமா இது கட்டு என்ன பண்ணுன்ட்டு பிளான் பண்ணலாமே. அஞ்சலி, ஏமா கண் கலங்குற? இல்ல அங்கிள், எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவரை பார்க்கல. அவருக்கு எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு, எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னு கூட தெரியல. ஆனா எங்க ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாரு பாத்தீங்களா? அப்படி ஒரு அப்பாவுக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அங்கிள். ஒரு தகப்பனுடைய சந்தோஷம் உனக்கு தெரியுமாமா? தான் பசங்க சந்தோஷமா வாழறது மட்டும்தான். அதுக்காக பெத்த தகப்பன் எதை வேணாலும் தியாகம் பண்ணுவாமா. நீ சந்தோஷமா இருக்கல, அது போதுமா அவனுக்கு. இங்க பாருமா, நீ நல்லா உழைச்சு மென்மேலும் முன்னேறி அந்த மகேஷுக்கு ஈக்குவலா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். அதுதாமா அவனுடைய ஆசை. கண்டிப்பா அங்கிள்.